மாடு வரத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. செலெக்ஷனான மாடு கொஞ்சம் கம்மி தான். அப்படி இருந்து வந்த கஸ்டமருக்கு மாடு செலெக்ஷன் பண்ணி எடுத்திருக்கோம். ஃபார்ம் தொடங்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு 2 எடுத்திருக்கேன். கேரளாக்கும் ஈரோடுக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க மாடுகளில்? மாடுகள் இங்கே தான் இந்த குவாலிட்டியில் இங்கே தான் கிடைக்கும், அங்கே கிடைக்காது. க்ராஸ் ப்ரீடு கிடைக்கும், இது மாதிரி ப்ரீடெல்லாம் கிடைக்காது. ஒரு 15 லிட்டரு கேட்டோம், வரும்னு சொன்னாங்க. அவரேஜாக 2 மாடு 15 வரும். ஆமாம், 10 மாடு வாங்கலான்னு வந்தேன். சரி, 4 தானே கிடைச்சிது. 4மே திருப்தியாக இருக்குண்ணா. எப்பயுமே நம்ம கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் லைவ்ல வந்துடணும்னா ஃபோனில் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு மாடு எடுத்து விடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம போய்க்கிறதே இல்லை. நேரில் வந்து அவங்களுக்கு மனசுக்கு திருப்தி பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. ஸோ நேரமாக இன்றைக்கி வந்து கருங்கல்பாளையம் சந்தையை முடிச்சிட்டோம். ஆமாங்கண்ணா. ஸோ கஸ்டமரும் ஹாப்பி. சொல்லுண்ணா, எப்படி இருந்துச்சுண்ணா இன்றைக்கி? இன்னைக்கு கஸ்டமர் கம்மியாக தான் வந்திருந்தாங்க. ஓகே. ஏன்னா மாடு வரத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரிங்க. கொஞ்சம் செலெக்ஷனான மாடு கொஞ்சம் கம்மி தான். அப்படி இருந்து வந்த கஸ்டமருக்கு மாடு செலெக்ஷன் பண்ணி எடுத்திருக்கோம். சரி, தமிழ்நாட்டில் சொல்லியிருந்தோம், சிந்தாமணில் அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ ஆடி மாதம் அப்படின்னும் போது ஒரு சில கஸ்டமர் வந்து மாடு வாங்க தயங்குவாங்க. கண்டிப்பாக. ஆடி முடிஞ்சு ஆவணிக்கு அப்புறம் நிறைய பேர் மாடு வாங்க விரும்புவாங்க. கண்டிப்பாக. புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது 2 சந்தையிலையும் நம்ம பார்க்குறோம். ஆமாங்க. ஸோ பேசின கஸ்டமரோட வந்த கஸ்டமர் கம்மி தான். ஸோ அது மாதிரி இருந்தும் நம்ம வந்து ரெகுலராக கருங்கல்பாளையமாக இருக்கட்டும், சிந்தாமணியாக இருக்கட்டும், ரெகுலராக அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. அப்படி நம்மளை நம்பி வர கஸ்டமர்களுக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஆமாங்க. ஸோ வழக்கமாக வந்து 2 ரூபா மாடு போடுவோம். ஆமாங்க. ஸோ இன்றைக்கி 1 ரூபா தான் வந்திருக்கு. ஆமாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்படல. கண்டிப்பாக. ஸோ எவ்வளோ பேர் வந்தாலுமே நம்ம மாடு வாங்கிறது. கண்டிப்பாக. எத்தனை மாடு வாங்கினான்றதை நம்ம ஓப்பனாக சொல்லிடுறது. ஆமாங்க. எப்பவுமே அதிகமான மாடு வாங்கினா மட்டும் சொல்லாமல் கம்மின்னா கம்மி, அதிகம்னா அதிகம். கண்டிப்பாக. எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்ககிட்ட மட்டும் வாங்குற மாட்டை காமி போனா. ஓகே. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்மின்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ரோ ஃபுல்லாகவே அந்த மாடு இருக்குது, ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் மாடு பார்க்கலாம். ஆமாங்க. ஸோ வழக்கத்தோட கம்மின்னு சொல்ல வேணாம். கண்டிப்பாக. ஆமாங்க. ஏன்னா 2 ரூபா போடுவோம். ஆமாங்க. ஸோ இன்றைக்கி வந்த கஸ்டமருக்கு ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக. ஸோ கலந்த மாதிரி எடுத்த மாதிரி தெரியுது. ஆமாங்க. ஸோ ஹெச்எஃப்பும் பார்க்குறோம். கண்டிப்பாக. அப்படியே பார்த்தீங்கன்னா செவலையில் ஜெர்சி கிராஸ்லையும் பார்க்குறோம். இன்றைக்கெல்லாம் கிராஸ் மாடு தானே கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோம். சரி. எல்லாம் வெயிலுக்கு ஏற்றுற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கஸ்டமர் வந்திருந்தாங்க, அப்புறம் அரியலூர், அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வறட்சியான ஏரியா கஸ்டமர் வந்திருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாடு நீ செலெக்ஷன் பண்ணி எடுத்திருக்கோம். மாடுனாலுமே கிராஸ் மாடலில் நல்லா குவாலிட்டியான மாடுகளாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் பாருங்கள், நல்லா மடிச்சட்டுங்க, தலைச்சங்கடரி 4 பல்லுங்க. ஓகே. நல்ல ஹெவியான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடுங்க. ஓகே. ஸோ இன்றைக்கெலாம் வந்து கஸ்டமர் வந்து தான் நிறைய மாடு ரீசனபிளான ரேட்டில் எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். சந்தைக்குள்ளேயும் கொஞ்சம் கஸ்டமர் கம்மி தான். மாடு கூட தான் வந்துருந்தது. மாடு வரத்துக்கெல்லாம் வந்துருந்ததுங்க, கஸ்டமர் கம்மி. இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு வைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்ததுங்க. ஓகே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்தை இன்னும் கலையில வழக்கமாக வந்து கலைஞ்சிரும். ஆமாங்க. ஸோ 7 மணிக்கெல்லாம் கலைஞ்சிரும். ஆமாங்க. கலைஞ்சிரும்னா இருக்கும், நல்ல மாடுகள் போயிடும். கண்டிப்பாக. ஸோ ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மாடுகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆமாங்க. ஸோ கஸ்டமர் வந்துருந்தா நல்ல மாடெல்லாம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தும் வந்தவர்களும் எடுத்திருக்கோம். ஆமாங்க. ஸோ அடுத்த வாரத்தில் நார்மல் ஆகும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக. ஓகே. வந்த கஸ்டமருக்கு திருப்தியாக எடுத்தாச்சு. ஆமாங்கண்ணா. சரி, 1 by 1 கஸ்டமர்கிட்ட பேசிடலாம்ண்ணா. ஃபைனலாக அவங்ககிட்ட வரலாம். ஓகேண்ணா. சரி, வணக்கம். வணக்கம். ஸோ சொல்லுங்கள், 2 மாடு எடுத்திருக்கீங்க இன்றைக்கி? ஆமாம், 2 மாடு எடுத்திருக்கேன். சொல்லுங்கள். மற்ற கேரளா இருந்து பாலக்காட்டிலிருந்து வருதுண்ணே. ஓகே. இப்போது கௌதமனை கூப்பிட்டேன். இப்போது 2 மாடு செலெக்ஷன் பண்ணி 25 லிட்டர் கேட்டேன். ஓகே. இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறேன். ஓகே. ஒவ்வொரு மாடு 25 லிட்டர்? ஒவ்வொரு மாடு 25 லிட்டர். சரி, பரவாயில்ல, நல்லா எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்க. ஒரு மாடு கண்ணு போடுற மாதிரி இருக்குது, ஒன்று லேட் ஆகும் போல். இது கண்ணு போட்டிருக்குண்ணா. கண்ணு போட்டுச்சு? இது போட்டுருச்சு. இது நேற்று தான் கண்ணு போட்டுச்சு. அது 10 நாள் சொல்லியிருக்காங்க. சனியாக இருக்குது? ஆமாம், சனியாக இருக்குது. 10 நாளில் கண்ணு போட்டுருண்ணா. ஸோ ரெகுலராக வீடியோ பார்க்குறது? ரெகுலராக ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1 year? ஆமாம். ஃபார்ம் தொடங்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு 2 எடுத்திருக்கேன். சரிங்க. ஒர்க் பண்ணுறீங்களா எப்படிங்க? இல்லை, ஒர்க்கு இப்போ இதில் இறங்கிட்டேன். ஸோ முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்க? முன்னாடி ஒரு கஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு இப்போ ஃபார்ம்லேயே ஃபுல் டைமாக இப்போ டெய்ரி ஃபார்மில் இறங்க போகிறீங்க? இறங்க போகிறேன். ஸோ அதுக்கு ஆரம்பத்தில் 2 மாடு ஆரம்பத்தில் 2 மாடு எடுத்துட்டேன். ஸோ இது 2 மாடு பத்தாது, இன்னும் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு கௌதமண்ணா கிட்ட தான் எடுக்கணும்னு இருக்கேன். ஒரு அடுத்த பேட்சில் ஒரு 5 இறக்குறாள்னு இருக்கேன். 5? ஸோ ஃபஸ்ட்டு பேட்சில் மட்டும் தான் 2? 2. ஆமாம், 2 இறக்கி. ஸோ இதனோட அனுபவம் கிடைச்ச உடனே 5? ஆமாம், அனுபவம் இருக்குது. ஒரு முன்னாடி ஒரு 3 இருந்துச்சு. 3ஐயும் கொடுத்துட்டு தான் இப்போது நல்லா ப்ரீட் குவாலிட்டியாக நல்ல மாடு எடுக்கலான்னு இது வந்து. ஓகே. ஸோ இந்த குவாலிட்டியில் இப்போ தான் எடுக்கிறீங்க? இந்த குவாலிட்டியில் இப்போ தான் இருக்கிறேன். ஓகே. ஸோ அங்கத்துக்கும் இங்கே என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? எங்கே? கேரளாக்கும் ஈரோடுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க மாடுகளில்?
மாடுகள் இங்கே தான் குவாலிட்டி, இந்த குவாலிட்டியில் இங்கே தான் கிடைக்கும், அங்கே கிடைக்காது. நம்ம இடத்துல கிடைக்கல. இல்லை கிராஸ் ப்ரீடு கிடைக்கும், இந்த மாதிரி ப்ரீடெல்லாம் கிடைக்காது. சரி, ஸோ அதனால இங்கே சூஸ் பண்ணீங்க. இங்கே சூஸ் பண்ணி ஹாப்பி. ஓகே, ஸோ அடுத்த முறை பார்க்கலாம். ஓகே, அடுத்த முறை பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ணா வணக்கம். ஆ சொல்லுண்ணா, 2 மாடு எடுத்துருக்கீங்க. எங்கேருந்து வரீங்க? 2 மாடு எடுத்துருக்குங்க. எங்கேருந்து வரீங்கண்ணா? நான் கேரளாந்து வரேங்க. கேரளாலேருந்து வரீங்க? கேரளா தான் பாலக்காடு. பாலக்காடு பக்கத்தில். சரிங்க. ஒரு கருப்பு மாடு, ஒரு செவல மாடுன்னு 2 எடுத்துருக்கீங்க. ஆமாங்க. கேரளா அப்படின்னாலே ஹெச்எஃப் தான் அதிகமாக விரும்புவாங்க. நீங்கள் அப்படி போயிட்டீங்க. நாங்கள் இதில் எடுக்கணும், அப்படி கச்சப்பு இருக்குது 2 அப்புறம் இதில் 2 வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இந்த மாதிரி போகலான்னு ஆசை. ஆமாம், அப்போ அதனால சரின்ட்டு இதில் 2 எடுத்துட்டோம். சரிங்க. எவ்வளோ வரும்ண்ணா இந்த மாடலாம்? இது நாங்கள் ஒரு கரவலாம் ஒரு 15 லிட்டரு கேட்டோம், வரும்னு சொன்னாங்க. 15. 2 மாடமேண்ணா? ஆமாம்மா. அவரேஜாக 2 மாடம் 15 வரும். ஆமாம்மா. சரிங்க. ஸோ நீங்கள் கேட்டதும் இப்படி தான்? ஆமாம். ஸோ அதனால் வாங்கிட்டீங்க இந்த மாதிரி? எங்களுக்கு மனசே பிடிச்சது, பரவாயில்ல, வாங்கிட்டு. மனசுக்கு பிடிச்சது. மாடுகள் வரத்துலாம்? மாடுகள்லாம் ஃபுல்லாக வந்துருக்குது. அடுத்து எப்போ வருவீங்கண்ணா? அடுத்தது இன்னும் ஒரு 4 நாள் வேணும். நாங்கள் இன்னும் ஒரு 2 வாரம் பொறுத்து வருவோம். ஓகே, பார்க்கலாம். பார்க்கலாங்க. நன்றிண்ணா. சரி. பிரதர் வணக்கம். வணக்கங்க. ஸோ ஒரு மாடு எடுத்துருக்கீங்க. எங்கேருந்து வரீங்க? அரியலூரில். அரியலூர். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 மாடு 3 மாடு 4 மாடுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே மாடு ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் 2 மாடு இருக்கலாம்னு தான் வந்தது. மாடு அமையல. நான் கண்ணு மாடாக கேட்டிருந்தேன் 2மே. ஓகே. மாடு அமையல, அதனால் ஒரு மாடு தான் அமைஞ்சுது. அது ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்ணு போட்ட மாதிரி தெரியுது. ஆமாங்க, நைட்டு தான் கண்ணு போட்டிருக்கு. என்ன கண்ணு போட்டிருக்குண்ணா? காலக்கண்ணு. ஓகே. ஸோ எதனால் அமையல? என்ன எதிர்பார்த்தீங்க அமையல? கண்ணு மாடாக அமையல, அவ்வளோதான். ஒரு சில சென மாடாக எடுத்துகிட்டு போகிறாங்களேண்ணா? எங்களுக்கு சென மாடு, எங்களுக்கு கறவைக்கு வேணும். போய் கறவைக்கு இல்லை, ரெடி கண்டிஷன் கூட வேண்டாம். ரெடி கண்டிஷன் சென உடனே போகிற மாதிரி. பிப்ரவரியில் கூட 2 மாடு எடுத்து போயிருக்கோம், அதுவும் கண்ணு மாடு தான் எடுத்துருப்போம். ஓகே. ஏன்னா இப்போ போயிட்டு ஒரு 2-3 நாளில் கண்ணு போடுற மாதிரி கூட எடுப்பாங்க. அந்த மாதிரி வேண்டாம். அந்த மாதிரிலாம் வேணாம். கண்ணு போட்டிருக்கணும். நம்ம இடத்துல போனோடனே கறக்கணும். அந்த மாதிரி தான். ஆமாங்க. ஓகே. ஸோ எத்தனை இது சொல்லியிருக்காங்கண்ணா? 2வது வித்து சொல்லியிருக்கேன். 2வது இது கறவலாம்? கறவை 25 சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 25? 25. சரிங்க. என்ன பண்ணுறீங்கண்ணா நீங்கள்? நான் பாலே வாரம் பண்ணிட்டுருக்கேன். வியாபாரம் நானே எடுத்து நானே சேல்ஸ் பண்ணிக்கிறது. ஓகே. மற்ற ஊரில் கலெக்ட் பண்ணி சேல் பண்ணுறது? நானே சேல்ஸ். உங்கள் பர்பஸ்க்காக ஒரு மாடு வாங்குறீங்க? ஆமாங்க. சரிங்க. ஏற்கனவே 4-5 மாடு வச்சுருக்கேன், அதோட இது. ஓகே. 4ஓட இந்த நடு சேர்ந்து 5. ஓகே. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சந்தை? போன வாட்டியோட இந்த வாட்டி ரேட் அதிகம் தான். மாடு பிப்ரவரி எடுத்ததோட இப்போ வந்து ரேட் அதிகமாக தான் தெரியும். கூட ஆயிடுச்சு. ஓகே. கூட ஆனாலும் குவாலிட்டி குறையில? குவாலிட்டி குறையலாம். நல்லா இருக்கு. சரிங்க. லாஸ்ட் டைம் போட்டதெல்லாம் எப்படி இருக்குண்ணா? மாடு நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. சரி. அடுத்து எப்போ நான் எதிர்பார்க்கலாம்? அடுத்தது போய்ட்டு அடுத்த மாதமே வரலாம், இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சு கூட வரலாம். ஸோ சொல்ல முடியாது. சரிங்க. நன்றிண்ணா. நன்றி. அக்கா வணக்கம். வணக்கண்ணா. எங்கேருந்து வரீங்க? திருவண்ணாமலை மாவட்டம்ண்ணா. திருவண்ணாமலை. ஸோ 4 மாடு உங்களுக்கு தானா? ஆமாண்ணா. சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? நான் ஏற்கனவே ஃபார்ம்ஸ் வச்சுருக்கேண்ணா. ஓகே. இப்போ அண்ணனை வந்து ஒரு 10 மாடு வாங்கலான்னு வந்தேன். சரி. 4 தானே கிடச்சிது. 4மே திருப்தியாக இருக்குண்ணா. ஓகே. 6 மாடு எதனால் மிஸ் ஆச்சுக்கா? என்னண்ணா? 6 மாடு எதனால் மிஸ் ஆச்சு? 6 மாடு வந்து எதனால் மிஸ் ஆச்சுன்னா, காம்பு ஊமக்காம்பு ஆயிடுச்சு. சரி, அதனால் சரி அண்ணனை வந்தால் கரெக்டாக ஃபாலோ பண்ணலான்ட்டு வந்தேண்ணா. ஏன்னா 10 மாடு வாங்கலான்னு வந்தேன் நீங்கள்? ஆமாம். 4 தான் வாங்கியிருக்கீங்க. 4 தான் கிடச்சிருக்கு. அடுத்த டைம் வந்தால் வாங்கலான்னு. நெக்ஸ்ட். சரி. நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா? நானும் எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் மருமக பிள்ளை. சரிங்க. செலெக்ஷன்லாம் யாருதுக்கா? செலெக்ஷன்லாம் 2 எங்கள் வீட்டுக்காரது, 2 கௌதம் அண்ணா. ஸோ அவரு சஜஸ்ட் பண்ணாரு, நீங்கள் சூஸ் பண்ணது 2? ஆமாம். ஸோ எத்தனை சென மாடு, எத்தனை கண்ணு மாடு? 4மே சென மாடு தான். 4மே செனை தான். ஓகே. ஸோ நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்கக்கா? இது நான் ஏற்கனவே ஃபார்ம் வச்சுருக்கேண்ணா. ஃபார்ம் இருக்குது நம்மகிட்ட. ஆமாம். ஏன்னா திருவண்ணாமலை அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு வச்சு வெளியில் கட்டிடுவாங்க. ஆமாம். சாயந்தரம் ஓட்டிகிட்டு வருவாங்க. இல்லை, நம்மளது நேரிலே இருக்குண்ணா. 24 மணி நேரம் வெயிலெலாம் கட்ட மாட்டோம். ஃபுல்லாக ஃபார்ம் செட்டப் தான்? ஃபுல்லாக ஃபார்ம் செட்டப் தான். ஓகே. ஸோ ஹெச்எஃப் போல ஃபுல்லாக ஹெச்எஃப் ஏற்கனவே பிடிச்சோம், செட் ஆகலை நம்ம மண்ணுக்கு. நமக்கு வந்து ஜெர்சி தான். ஜெர்சி நம்ம இடத்துல செட் ஆகுது. ஆமாம். கறக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாண்ணா. சரிங்க. 4மே எத்தனை இதுக்கா? 2 மாடு ஃபஸ்ட்டு எய்த்து, மீதி 2 மாடு வந்து 3ஆம் எய்த்துண்ணா. சரி. ஸோ உங்கள் வந்த 3 பேருக்கு பிடிச்சது? பிடிச்சது. அடுத்து உங்களை இப்போ எதிர்பார்க்கலாம்? அடுத்தது இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு. 2 வாரம் கழிச்சு வரலான்னு இருக்கீங்க? சரிங்க, எதிர்பார்க்குறோம். சரிங்கண்ணா. நன்றி. பிரதர் வணக்கம். வணக்கம்ண்ணா. எங்கேருந்து வரீங்க? நான் அதிகாரப்பட்டி கிராமண்ணா. எங்கண்ணா? அருள் பக்கம் அதிகாரப்பட்டி கிராமண்ணா. சரிங்க.
ஸோ 2 மாடு பார்த்தீங்கன்னா கருப்பு சடியில் வாங்கிட்டீங்க. ஆமாம் ஆமாண்ணா. சொல்லுங்கள். ஆமாம் ஆமாண்ணா. ஆல் பிளாக் வாங்கியிருக்கேண்ணா. இது நல்லா கொஞ்சம் அச்ச ப்ரீட்னா. இது கொஞ்சம் 20 கெப்பாசிட்டி பார்த்து வாங்கியிருக்கேண்ணா. அது கொஞ்சம் கிராஸ் ஜெர்சி கிராஸ் மாதிரி வாங்கிச்சு. அச்ச அது 15 லிட்டர் கரைக்கும்ண்ணா. அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சபடி மாடு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நம்ம மாற்ற தேவையில்ல. நம்ம ஃபார்மில் வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகே. மில்க் கெப்பாசிட்டி பரவாயில்ல மாதிரி இருக்குது. எத்தனை இதுண்ணா ரெண்டுமே? ஆனால் இது வந்து அது வந்து 4 பல்லுண்ணா. 4 பல்லுண்ணா. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 3 லாக்டேஷன் மாதிரி இருக்குண்ணா. மாடு நல்லா இருக்குண்ணா. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆனால் நான் எம்ஃபார்ம் முடிச்சிருக்கேன்னா. நான் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா. இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேண்ணா. ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு மாடு தோட்டம் வச்சு மாடு பார்த்துட்டு இருக்கோண்ணா. ஸோ இப்போ ஃபுல் டைமாக இதான்? இது வந்து ஒரு 50% மாதிரிண்ணா. 50%? ஆமாண்ணா. ஓகே. ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்களா எப்படிங்க? பண்ணுறாங்கண்ணா. சப்போர்ட் பண்ணுறாங்க. தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் பண்ணுறாங்க. ஆமாண்ணா. ஃப்ரீ டைமில் நீங்களும் பார்த்துக்கணும், செஞ்சுக்கலாம். இது உள்ள இன்வால்வ் ஆகும். ஆமாம் கண்டிப்பாண்ணா. நம்ம இதுக்கப்புறம் தான் மற்ற வேலைக்கு போவோம். வேலை முடிச்சு தான் மற்ற வேலைக்கு போவோம். ஸோ மாடெலாம் வளர்த்துறீங்களா சின்ன வயசுல? இருக்குண்ணா. சின்ன வயசுல தான் வீட்டில் மாடு இல்லாமல் எப்பயுமே மாடு இருக்குண்ணா. மாடு இருக்கு. மாடு இல்லாமல் நாளே எப்பயுமே வீட்டில் இல்லை. ஸோ இப்போ எத்தனை இதோட சேர்ந்தா? இதோட சேர்ந்தனா இருக்கணும். 8 மாடு இருக்குண்ணா. 8 மாடு இருக்குண்ணா. ஓகே. ஸோ 8 மாட்டில் வந்து இந்த 2 மாடு எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்குங்க? நான் 15 மாடு வச்சுருந்தேண்ணா. அதெல்லாம் கொஞ்சம் சின்ன மாடாக கலந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கேண்ணா. இதை பார்த்தீங்கன்னா இருக்க மாடு நான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த 6 8ல் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இதுக்கப்புறம் வீட்டில் ஜெர்சி ஒன்று இருக்குது, அது நல்லா இருக்கும். அதோட பார்த்தா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 நல்லா இருக்கு எனக்கு பிடிச்ச. இந்த கலரில் என்ன சூஸ் பண்ணீங்க? ஆனால் எனக்கு கொஞ்சம் HF அந்த பேட்ச் கலரோட இந்த கலர் கொஞ்சம் பிடிக்கும். செட் பண்ணுறது பார்த்து எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த கலர் கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராசின்ற மாதிரி இருக்கும். நல்லா இந்த கலர் கருப்பு ராசி. ஆமாண்ணா. கொஞ்சம் ஆரம்பத்தில் பிளாக் மாடு எங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கனால அது கொஞ்சம் எடுத்துட்டேன். அந்த கலர் பார்த்து எடுத்துட்டேன். மாடு அதுக்கேற்ற நல்லா அரைச்சவங்களும் அமைஞ்சிருக்குண்ணா. மாடு நல்லா அமைஞ்சிருக்கு. ஓகே. நீங்கள் எத்தனை நாளாக வீடியோ பார்க்குறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலேயே பார்க்குறேண்ணா. 3 இயர்ஸ் மேலேயே பார்ப்பேன். ஓகே. என்ன பிடிக்குங்க அவர்கிட்ட? மாடு கொஞ்சம் நீட்டாக எடுத்து கொடுப்பாருண்ணா. சும்மா ஏதோ வாங்கி கொடுத்தான்ற பேர் வாங்கி தர மாட்டார். நீட்டாக வாங்கி கொடுப்பாரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்ன பட்ஜெட் கேட்பாரு. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாடு வாங்கி கொடுப்பாரு. ஏதோ நம்ம பட்ஜெட் கூட சொன்னால் கூட முன்னப்பட்டு பார்க்காம நல்லதாக வாங்கி கொடுப்பாரு. நல்லா வாங்கி கொடுப்பாரு. ஓகே. ஸோ இதெல்லாம் வீடியோவில் பார்த்துருந்தீங்க. ஆமாம். நேரில் அதே மாதிரி தான் இருக்காரு? நேரில் அதே மாதிரி தான். நேரில் அதே மாதிரி தான். எந்த வித்தியாசமும் இல்லை. நான் நைட்டே வந்துட்டேண்ணா. நைட்டில் வந்துட்டு இருந்து காலையிலே நேரத்தில் எடுத்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம 2வது 3வது மாடு நம்மள தான் மாடு. ஸோ நேரமாக எடுத்துட்டேன் இதெல்லாம் நைட்லேயே எடுத்துட்டேன். ஒரு 2-3 மணிக்கு வாக்கில் எடுத்துட்டேன் மாடு. எடுத்துட்டேன். சரிங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பிளான் வச்சிருக்க மாதிரி தெரியுது. ஆமாண்ணா. ஏன்னா அடுத்தடுத்து மாடு விரிவுபடுத்துவீங்க. ஆமாண்ணா. இதே வீடு பார்த்து அண்ணன் அடுத்து எப்போ எதிர்பார்க்கலாங்க உங்களை? அடுத்த திருப்பி ஒரு 25 டேஸ்க்குள்ளே எதிர்பார்க்கலாம். சரிங்க. ஸோ நாங்களும் உங்களை எதிர்பார்க்குறோம். சரிங்கண்ணா. சீக்கிரம் வாங்க. ஓகேண்ணா. நன்றிங்க. ஓகே, தேங்க்யூண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? கனகராஜ்ண்ணா. கனகராஜ். எங்கேருந்து வரீங்கண்ணா? பொள்ளாச்சிண்ணா. பொள்ளாச்சி. ஒரு மாடண்ணா இன்னைக்கு? ஒரு மாடு இன்னைக்கு. ஓகே. அதனால் ஒரே மாடை இன்னைக்கு முடிச்சுக்கிட்டீங்க? போன 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு மாடு எடுத்துகிட்டு போனேன். முன்னாடி எடுத்துட்டீங்களாண்ணா? நல்லா எடுத்துட்டேன். எப்படி இருக்குண்ணா? அது பரவாயில்லைங்க. நல்லா இருக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு மாடு எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்க. ஸோ இன்றைக்கி எப்படி இருந்துச்சுங்க செலெக்ஷனு? இன்றைக்கி ஓரளவுக்கு இருக்குண்ணா. எப்படிங்க? ஓரளவுக்கு இருக்குது. பரவாயில்ல. திருப்தி தானே இல்லை டவுட்டாக சொல்கிற மாதிரி இருக்கு? இல்லை, திருப்தி தானுங்க. திருப்தி தான். சரிங்க. ஸோ எவ்வளோ எதிர்பார்க்கலாம் கறவை கேட்டேன். அது தலையத்து கிடையாது, முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆவரேஜ் பண்ணி எவ்வளோ சொன்னார்? அவர் அதுவுமே சொல்லலை. முன்ன பின்ன ஒரு 15 கறக்குமா? கறக்கணுங்க. கறக்கும் உண்டானது கறக்கணும். ஏன்னா ஈத்து அப்படின்னும் போது கொஞ்சம் குறைவாக கறக்கும். ஸோ அடுத்தடுத்து பிக்கப் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க. இன்னும் போயிட்டு ஏன்னா நீங்களும் மாடு வளர்த்துருக்கீங்க. சரியான பராமரிப்பு செய்வீங்க. அப்படின்னும் போது கொண்டு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்துடுவோம். சரிங்க. அடுத்து எப்போனா? நீ அடுத்து போய் இதெல்லாம் செட் பண்ணி இதெல்லாம் தேவையான தானே வரையா அப்புறம் வர்றதானே. அடுத்து வர வேண்டியது தான். ஆமாங்க. ஓகே, பார்க்கலாம். ஓகேங்க. ஆனால் இந்த 2 மாடை பொறுத்த வரைக்கும் வீடியோ கால் பண்ணி காட்டின மாதிரி இருக்கு. ஆமாங்கண்ணா. ஸோ கஸ்டமர் வரலையாண்ணா? கஸ்டமர் வரலீங்க. ஓகே. ஸோ தெரிஞ்ச கஸ்டமரா அப்படின்னா? திருச்சி போகிறாங்கண்ணா. திருச்சி. ஆமாங்கண்ணா. ரெகுலராக எடுத்து கொடுத்து ரெகுலர் பண்ணைக்கு. ஓகே. ஸோ அவருக்கு வந்து வீடியோ கால் தான் பண்ணுவீங்க? ஆமாங்கண்ணா. ஓகே. என்ன சொன்னாங்க? அவங்க செலெக்ஷன் தெரியும் நமக்கு. அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். கரை ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கணும். ஓகே. கண்ணு மாடாக தான் வேணும் அவங்களுக்கு. சென மாடாக எடுக்க மாட்டாங்க. 2 கண்ணு மாடு. ரெண்டுமே கண்ணு மாடுங்க. தலைச்சனோன்னா 2ஆம் நீத்து ஒன்றுங்க. இது நான் தலைச்சனா? இது தலைச்சனா. ஓகே. தலைச்ச 4 பல்லுங்க. அது 2ஆம் நீத்து கடை முளைக்குதுங்கண்ணா பல்லு. ஓகே. நல்ல பெரிய மடி செட்டாக இருக்குது. நல்ல மடி செட்டு, நல்ல கரை உள்ள மாடுங்க. 2 மாடு பெருவட்டாக இருக்குது. கண்டிப்பாண்ணா. ஸோ வீடியோ காலில் பார்த்துட்டு கஸ்டமர் என்ன சொன்னாருங்க? ஆனால் அவர் ஓகே பண்ணிட்டாருங்க. ஓகே பண்ணிட்டாரு. ஆமாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை மாடு எடுத்து கொடுத்துருக்கீங்க? ஒரு 50 மாடு எடுத்திருக்கோம். இது முன்னாடி 50 எடுத்துருக்கீங்க? ஆமாங்கண்ணா. ஓகே. 50 மாட்டுக்கு அவர் வந்ததில்லை? யார் ஒரு டைம் கூட வந்ததில்லைண்ணா அவர். ஓகே. எல்லாமே வீடியோ கால் தான். ஆமாங்கண்ணா.
ஸோ அவரும் குறை சொன்னது இல்லை வீடியோ எதுவும் சொன்னதில்லை. நிறைய குறை இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து வீடியோவில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. நேரில் போனோடனே வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஆமாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருதா எப்படின்னா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. நம்ம நேரில் கண்ணு மாடு வாங்கியிருக்கோம், எடுத்து அனுப்பிச்சி விட்டோம், இப்போ கறந்து விட்டு நம்ம லோட் பண்ணுறதாங்கண்ணா. ஓகே. ஆமாங்க. கஸ்டமருக்கு பிடிச்சிச்சு. ஆமாங்கண்ணா. ஓகே. அதனால் ரெண்டுமே ஏற்ற வேண்டியதான். கண்டிப்பாண்ணா. ஓகே. இந்த மாதிரி வீடியோ கால் பார்த்துட்டு வரலாமா எப்படின்னா? வீடியோ கால் நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு பண்ணலாங்கண்ணா. புதுசாக வரவங்க கம்பல்சரி நம்மகிட்ட வந்து தான் ஆகணும். வீடியோ கால் மூலிமா நம்ம வியாபாரம் பண்ணுறதே இல்லைங்க. இது ரெகுலர் கஸ்டமர், அதனால் நம்ம வீடியோ கால் பண்ணி காமிச்சோம். அவங்க அது கூட காமிக்க மாட்டோம், அவங்களுக்கு மன திருப்திக்காக நம்ம காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அது அவங்க விரும்பல, இருந்தாலும் நம்ம விரும்பல, நம்ம தான் காமிக்கிறேன். நம்ம எப்பயுமே நம்ம கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் லைவ்ல வந்துடணும்னா, நம்ம வீடியோ கால் மூலிமா ஃபோனில் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு மாடு எடுத்து விடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம போய்க்கிறதே இல்லை. ஏன்னா இங்கே ஒன்று காமிச்சிங்க, அங்கே ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதே மாட்டை தான் அனுப்பிச்சுடுவோம். இருந்தாலும் அவங்க மாற்றி சொல்லுவாங்க. ஒரு மனிதர்களை வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. நேரில் வந்து அவங்களுக்கு மனசுக்கு திருப்தி பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாங்க. ஓகே. ஓகே.